ஐயா வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 8வது அத்தியாயம் ஆதார ஆதாயம் பாடல் 1178 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. கடந்த பெரியும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் தாரமுமாவே. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமாமை. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, சாதகர்கள் தமக்குள்ளே தேடி அறிந்து கொண்ட இறைவியானவள் இறைவனுடன் எப்படி சேர்ந்து இருக்கின்றாள் என்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம். வாக்கால் சொல்ல முடியாதவளும் எண்ணங்களால் எளிதில் கற்பனை செய்து பார்க்க முடியாதவளும் ஆகிய மனோன்மணி எனும் இறைவி தனது பெண் தன்மையில் என்றும் இளமையுடன் இருந்து உலகங்களின் இயக்கம் நடைபெறுவதற்கு எண்ணங்களோடு இருக்கின்ற ஆன்மாக்களையும் தேவகணங்களையும் அதிகமாக வைத்து இயக்குகின்றார். கல்வி அறிவால் எவ்வளவு ஆராய்ந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியாத இறைவனுக்கு அவளே தாயாகவும் மகளாகவும் என்றும் நன்மை தரும் துணைவியாகவும் இருக்கின்றார். இதன் குறிப்பாக உலக இயக்கம் நடைபெறுவதற்கு இறைவியின் எண்ணத்திற்கு ஏற்ப 5 பூதங்களையும் கணங்கள் செயல்படுத்துகின்றது. இறைவனிடமிருந்து தன் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பிரிந்து வந்த எண்ணங்களுடைய ஆன்மா தனது ஆசைகளையும் அதனால் சேரும் வினைகளையும் பிறவி எடுத்து தீர்த்துக் கொள்கிறது. இதுவே இங்கு பேய் என்று குறிப்பிடப்படுகின்றது. உபகுறிப்பாக, சாதகர் தமக்குள் ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளும் இறைவியானவள் முதல் நிலையில் தாயாக இருந்து சாதகரின் மேல் அன்பு செலுத்துகிறார். 2வது நிலையில் சாதகர் தாம் உணர்ந்த இறைவியின் மேல் தன் மகளைப் போல் அன்பு செலுத்துகிறார். 3வது நிலையில் இறைவியும் சாதகரும் சரிசமமாக ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துகிறார்கள். அது சரவணனையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். அருணை வடிவேல் முதலியார்ல விளக்கம் பார்ப்போம் அவரோட பிரதியில. இது விளக்கம் இதன் பொருள் வெளிப்படைன்னு ஒரே இதுல முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு குறிப்புரையா என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்பொருள் மேலேயும் குறிக்கப்பட்டது. தாய் எனல் சக்தி தத்துவ சக்தியை நின்று சதாசிவன் தோன்றுதல் பற்றி, மகள் எனல் சிவ தத்துவ சிவத்தினின்று மேற்கூறிய சக்தி தத்துவ சக்தி தோன்றுதல் பற்றி, தாரம் எனல் யாண்டும் சத்தனுக்கு சக்தியாய் நிற்றல் பற்றி, வாய் என்பது வாக்கு, கணம் பூதகுலாம், இதனால் சக்தி சிவனுடன் பல்வேறு வகையில் இயந்து நின்று செயலாற்றுதல் கூறப்பட்டது அப்படின்னு இந்த இதுல கொடுத்திருக்கிறாங்க. கிருத்திகம்மா வந்திருக்கிறீங்க, பாருங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடல் 1178. வாயும் மனமும் கடந்த நூன்மணி பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமாமே அப்படின்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல்ல அவ 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 எத்தகையவளாக இருக்கிறாள், அவள் எதை கொண்டு இருக்கிறாள்? பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை. அப்ப அவளுடைய அந்த ரத கஜ துரக பதாதி அப்படின்னு சொல்றாள், அவளுடைய ஆயுதங்கள் எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவள் என்னவாக யாருக்கு இருக்கிறாள்? இப்ப ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு, அப்ப அந்த அரணுடைய ஒரு பண்பு தொகை இந்த இடத்துல வருது. அதற்கு பிறகு அவன் அத்தகையவனுக்கு எதுவாக இருக்கிறாள்? தாயும் மகளும் நல் தாரமுமாமே அப்படி ஒரு ஒரு முழுமையான ஒரு செய்தியை இந்த இடத்துல நமக்காக வைக்கிறார். ரொம்ப எளிதா பாத்திரலாம். பொருள் வெளிப்படைதான். என்ன சொல்றாரு அப்படின்னா, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி. நம்ம இத யோகத்துல வரிசையா சொல்லிட்டே வரோம். நம்முடைய மூச்சுக்கும்
நம்முடைய அஹ், எண்ணத்துக்கும் தொடர்புண்டு. ஹம், அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அத வந்து யோகத்துல வந்து பார்த்திருக்கிறோம் நம்ம. எத்தகைய தொடர்பு அப்படின்னு பிராணாயாமம் மாதிரியான பகுதிகள்ல நம்ம பார்த்துட்டே தான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல சொல்றாரு அவரு. அத வந்து திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வாயும் மனமும் கடந்த மனோன்மணி. அப்போ அந்த மனோன்மணி தாய வந்து நம்ம நேத்திக்கு பிடிச்சாச்சு. நேத்திக்கு முந்தா நேத்திக்கான இடத்துல வந்து அவள் எங்கே இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? குங்கும ஒளி பொருந்தியவளாக இருக்கிறாள். அவ எதெல்லாம் வச்சிருக்கா? அங்குச பாசம் எனும் அந்த இடத்துல அவ வந்து அதுதான் அவளுடைய உலகமாக இருக்கிறது. அதை வந்து அந்த மனையில் அவள் அறிவாள். அந்த மனையில் அவள் இருப்பாள் அப்படின்லாம் நேத்திக்கு சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு? வாயும் மனமும் கடந்த மனோன்மணி. அப்ப இந்த இடத்துல யாரு மனோன்மணி அப்படின்னா நம்ம தான். ஏன்னா அந்த இடத்துக்கு போயாச்சு. அங்க அங்க எப்படி போறதுன்னு சொல்லியாச்சு. அவளுடைய காலடியை பற்றி கொண்டால் அந்த லிஃப்ட்ல நம்ம ஏறிட்டோம்னா எங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த இந்த பாடல் முழுக்கவே பாத்தீங்கன்னா நம்ம ஆதார ஆதேயத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஆதாரமாக இருந்த இந்த உடம்பிலிருந்து ஆதேயமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து நாம் அடைந்து விட்டோம். ஒரு சாதகன் அடைந்து விடுவான். எப்பொழுது அன்னையினுடைய காலடிகளை பற்றி கொள்ளும் பொழுது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வாயும் மனமும் கடந்த மனோன்மணி அப்படின்னா தேவியோடு ஒன்றி விடுகிறோம். அப்ப இந்த ஆன்மாவானது அவளுடைய ஸ்வரூபமாகவே நிற்கிறது. அவள் 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 நாம்ங்கிறது அந்த இடத்துல தனியா பிரிப்பு இல்ல, சேர்ந்து இருக்கு. அப்போ அடுத்த வார்த்தையில சொல்றார், பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை. அப்போ அவளுடைய சக்தி எதுவாக இருக்கிறது? ரத கஜ துரக பதாதின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவ்வளோ அவளுடைய இது இருக்கு. இப்ப இங்க இதுக்கு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கணம் அப்படின்னா நேரம். அப்ப அந்த நேரத்தையும் பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை. அப்ப எது பேய் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அரூபமாக இருக்கக்கூடிய இரண்டுமே அரூபம். நேரமும் அரூபம் தான். ஆனா அது போறது தெரியும். ஏன்னா நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசிட்டே இருந்துட்டோம்னாக்கா மணி பார்த்தா அந்த 10 நிமிஷம் கடந்திருக்கும். அதை காட்டக்கூடிய கருவி நம்ம கையில இருக்கு. ஆனா பேய் அப்படிங்கிறது ஒரு ஒரு அரூபமான ஒரு நிலை. அது எது மனதோடு தொடர்புடையது, உள்ளங்களோடு உணர்வோடு தொடர்புடையது. அதை காட்டுறதுக்கு உண்டான கருவி இல்ல. ஆனா அதெல்லாம் காட்ட முடியும். எல்லாத்தையும் கணிக்க முடியும். நேரத்தை கணிக்க முடியும், காலத்தை கணிக்க முடியும், காலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய உணர்வுகளை கணிக்க முடியும். அதெல்லாம் பெரிதுடை பெண் பிள்ளை. யார் அவ? அப்ப அவளை அந்த லிப்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, காலம் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த லிப்ட விட்டு நம்ம வெளில வரவே வேண்டாம். அங்கேயே இருக்கலாம். அததான் சொல்றாரு. பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை. யாரு அவ அப்படின்னா ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு. அப்போ அந்த அவரை வந்து நம்ம நம்ம அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம அவரை அறிவால வந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளவே முடியாது. அத்தகையவர். அப்ப எந்த ஒரு பொருளையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு 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 வகையில டீப்பா போய் ஒரு படிச்சுண்டா புரிஞ்சிடலாம். இல்ல என்ன மாதிரி பண்ணா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுவோம். தெரிஞ்சுப்போம். ஒரு சமையல்ல ஒரு 10 தடவை சமைச்சா வந்துரும் கைக்கு எப்படின்னு டிஃபன் அந்த அந்த பதார்த்தம் எப்படி பண்றதுன்னு கையில வந்துரும். தையல் வந்துரும், பாட்டு வந்துரும், பாட்டு கூட வந்துரும். கோலம் வந்துரும். எல்லா கலைகளும் வந்துவிடும். எல்லா அறிவும் படிக்காத முட்டாள் கூட 10 தடவை அந்த பாடம் படிச்சா புரிஞ்சிரும். ஆனா அவர் அப்படி புரிஞ்சுக்கவே முடியாது. ஆயும் அறிவும் கடந்த அரண். அவனை வந்து நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது. எப்படிதான் அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உணர்வால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி உணர்வால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமாமே. இந்த தாயும் மகளும் நல் தாரமுமாமே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து ஆஹ் என்னன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டாங்க. எல்லா உரையாசிரியர்களும் இப்போ நம்ம ரத்னகுமார் ஐயா கூட வாசிச்சிருப்பாரு. சக்திக்கு வந்து எங்கனம் அவள் தாயாக இருக்கிறாள் அப்படின்னா சக்தி தத்துவத்துல இருந்து சதாக்கிய பிறக்கிறதுனால சதாசிவம் தோன்றுவதனால அவள் வந்து தாயாக இருக்கிறாள். சிவ தத்துவத்துல இருந்து சக்தி தத்துவம் பிறக்கிறதுனால
அவள் வந்து தாரமாக இருக்கிறாள். இருவரும் இணைந்திருப்பதனால் அவள் வந்து ம தாரமாக இருக்காள். மன்னிக்கணும். தாரமாக இருக்கிறாள். ஆம் அ மகள் வந்து சிவ தத்துவத்திலேருந்து சக்தி தத்துவம் பிறக்கிறதுனால மகளா இருக்கிறாள் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லியாச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அது வந்து உரையாசிரியர்கள் சொன்னது. அப்ப இத நம்ம எப்படி உள்ள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு அப்ப நம்ம அவன புத்தி, வாக்கு, மனம் எல்லாவற்றிலும் கடந்த அந்த அந்த அ இறை பேரண்ட நாயகனுக்கு தாயும் மகளும் நல்தாரமுமாமே அப்படின்னா, ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில யார் வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா தாய் இல்லாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா இருப்பா. அப்போ ரொம்ப இன்றியமையாத ஒரு ஒரு இடம். அதற்கு பிறகு மகள், தாரம், தாரம், மகள் எல்லாமே எல்லாமே அவளா அந்த அவனுடைய உலகை ஆள்பவளாக இருக்கிறாள். அப்போ இந்த இடத்துல தேவிய பத்தி சொல்லும் பொழுது என்ன இருக்கா அப்படின்னா, எல்லாமுமா இருக்கா. அந்த 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 ஒரு ஒரு இடத்துல அப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப இந்த எல்லாமே உணர்வு நிலைகள பத்தி சொல்றோம். ஏன்னா முதல்லயும் சொல்லியாச்சு. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி அப்படிங்கிறதையும் உணர்வு நிலைன்னு புரிஞ்சுதாச்சு. பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. அருவத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம புடிச்சோம். இதெல்லாம் இந்த இடத்த வச்சுண்டு உணர்வால் புரிந்து கொள்ளக்கூடிய பேரண்ட நாயகனை நாம் பற்றிக் கொள்ள முடியும். அதான் இந்த இடத்துல. தாயும் மகளும் நல் தாரமுமாம். ஏதோ ஒரு இடத்துல முதல்ல பற்றிப்போம். காரைக்கால் அம்மையார் வந்து அன்னையாக பற்றிக் கொண்டார். இல்லையா? அவரு வந்து காரைக்கால் அம்மையை வந்து அன்னையாக பற்றிக் கொண்டார். என்ன என் அம்மையே அப்படின்னு ஆ சொன்னாரு. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு உணர்வு நிலையில் அவனை பற்றிக் கொண்டால், அவனோடு சிவசக்தி ஐக்கியமாக மாறிவிடுவோம். அதுதான் அந்த இடத்துல தாரமுமாக. அது முடியறது. எப்படி வேணா பற்றிக்கலாம். பற்றிக்கும்போது எப்படி வேணா பற்றிக்கலாம். அப்பா அப்படின்னு சொல்லுவாரு. யோகிராம் சரத்குமார் என் தந்தையின் பணி அப்படின்னு சொல்லி ஆ வே அ அண்ணாமலையார் சொல்லுவார். எத சொன்னாலும் இது என் தந்தையின் பணி. எனக்கு இட்ட பணி அப்படின்னு சொல்லுவாரு. என் தந்தை கவனித்துக் கொள்வார். மை ஃபாதர் பிளெஸஸ் யூ அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அது வந்து அவர் தந்தையாக பற்றிக் கொண்டார். ஆனால் கடைசி முடிந்த முடிவாக எது இருக்கும் என்றால், நாம் தாரமாக மாறிவிடுவோம். அதுதான் அந்த இடத்துல தாரகம். நாம் சிவசக்தி ஐக்கியம் பெறும் பொழுதுதான் அந்த சாயுஜ்ய நிலையை நாம் அடைந்து விடுவோம். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பாடல். இத வந்து சொல்லாதவங்களே கிடையாது. ஆனா அபிராமி அந்த அதுல பட்டர் வந்து அவ்ளோ கொண்டாடி இருப்பார். என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இவள் சங்கரனார் மனை மங்கலமாம். 44வது பாடல். அவளே இவள் எங்கள் சங்கர நார்மலை மங்கலமாம். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினாள். ஆகையினால் இவளே கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவியுமாய் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தெண்டு செய்தேன். இனிமே நான் தேடி போக வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. நான் வந்து சரியான ஆளை பிடிச்சிட்டேன். நான் அவளோட காலடியை பற்றிக் கொள்கிறேன். அவளாகவே மாறிவிடக்கூடிய தகுதியை அவள் எனக்கு தருவாள் அப்படின்னா, அவ எப்படி இருக்கானே அவரே சொல்றாரு. 13வது பாடல்ல முதல்ல சொல்லிடுறாரு. ஏன்னா நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னாதான் அவளை பிடிக்க மனசு வரும். அதனால அந்த பாடல்ல முதல்ல சொல்லிடுவாரு. என்ன எப்படியானவளாக இருக்கிறாள் அப்படின்னா, பூத்தவளே புவனம் 14யும் பூத்த வண்ணம் காத்தவள். அவதான் எல்லாவற்றையுமே அதான் வாயும் மனமும் கடந்த மனோன்மணி. பின் கரந்தவளை அங்கதான் பேயும் ஆஹ் கணமும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதான் பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளை அவருக்கும் பெரியவ என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளை சின்னவ மாத்தவளே உன்னையன்றி எல்லாவற்றிலும் பெரியவள் மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே இனிமே உன்னை தாண்டி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொன்ன அப்புறமும் நம்ம வந்து என்னென்னமோ செய்வோம் எது எதுக்கோ போவோம் பண்ணலாம் எல்லாம் படிநிலைகள். ஆனால் அல்டிமேட்டா நம்ம கையில கொண்டு வந்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய தேவி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அபிராமி அந்தாதி வந்து திருமந்திரத்தினுடைய மொத்த ஒரு எளிமையான வடிவம் அப்படிங்கிறதுதான் நம்ம திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய விஷயம். அதுவும் இந்த பாடல்கள் எல்லாம் வந்து அது அப்படியே பிரத்யட்சமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் இந்த மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன்.
அருமைங்கம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. நேற்று இந்த பாடல பத்தி ரத்தனரையாகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவரும் இப்ப நீங்க குறிப்பிட்ட 44வது பாடல், அத அபிராமி வந்து அதுல அத சொல்லி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதே மாரி இப்ப இந்த இந்த பாடல்ல வந்து அந்த பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை அப்படின்னு வரும்போது, இப்ப சரவணன் ஐயா தளத்துல இத படிச்சுட்டு சொன்னேன். அதுக்கு என்ன வரி போட்டிருந்தாங்கன்னா, அந்த வரிக்கான விளக்கம் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அ உலக இயக்கம் நடைபெறுவதற்கு இறைவியின் எண்ணத்திற்கு ஏற்ப 5 பூதங்களையும் கணங்கள் செயல்படுத்துகின்றது. இறைவனிடமிருந்து தன் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பிரிந்து வந்த எண்ணங்களுடைய ஆன்மா தனது ஆசைகளையும் அதனால் சேரும் வினைகளையும் பிறவி எடுத்து தீர்த்துக் கொள்கிறது. இதுவே இங்கு பேய் என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்படின்னு ஐயா கிட்ட படிச்சுட்டு, ஐயா என்னங்கய்யா நம்மளையும் பேய்னே சொல்லிட்டாரு இவரு. இதுல எப்படி வந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ ஒரு ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி ஐயா கிட்ட ஒரு பிரம்ம ரிஷியாரோட பேயாழ்வார் அத பத்தி அவர் எழுதியிருந்தாரு. அத பத்தி ஐயா கிட்ட படிச்சு காமிக்கும்போது சொன்னது ஞாபகம் வந்தது. ஐயா இத பத்தி சொல்லியிருந்தது அப்படின்னா, ஐயா அத அவர் எனக்கு ஞாபகப்படுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஞாபகம் வந்தது. ஆமா அப்படின்னு. அப்ப பேய் அப்படிங்கிறதுக்கு நாம எப்படி அர்த்தம் பண்ணியிருக்கிறோம்? நாம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? ஆ இந்த நாற்றம் அப்படிங்கிறது மனம்ங்கிறது எப்படி இப்ப மாறி நம்ம வேற விதமா நினைக்கிறோமோ, அந்த மாரி. அது ஒரு அத பத்தி அவரு குடுத்திருந்தாரு. அத மட்டும் நான் படிச்சுட்டு அடுத்தது நெறைய அவர் அதுல சொல்லியிருக்காரு. பிரம்மரிஷியார் எழுதியிருக்காரு. பேயாழ்வார் இத பத்தி. பேய் என்றால் கொடிய குணம் படைத்த துர்ராவி என இப்போது மருவிவிட்டது. ஆனால் பேய் என்றால் பெரிய மகா பெரிய சக்தி என பொருள். பேய்மலை, பேய் காற்று என்பதெல்லாம் அதுதான். சுவை மிகுந்த வாழையினை கூட பேய் வாழை என்பார்கள். பேய் என்றால் ஒரு வேகம், ஒரு பெரிய ஆவேசம், இடைவிடாமல் இயங்கும் பெரிய சக்தி. அது தீவிரமான சக்தி. எது அதி தீவிரமோ, அது அதிவேகமும் அதி ஆற்றலும் கொண்டதோ, அதை பேய் என்பார்கள். பேய் என்றால் பெரிய என்றொரு பொருளும் உண்டு. மிகச்சிறந்த உதாரணம் காரைக்கால் அம்மையார். தன் இல்லற வாழ்வு இனி இல்லை எனும் நிலையில் அவர் சிவனடிமை எனும் நாயனார் நிலைக்கு சென்றபோது மூத்த உருவம், அதாவது பெரியவர் எனும் உருவம் பெற்றார். அது பேய் உருவம் என்றானது. அவரை பேயார் என அழைக்கின்றார் சுந்தரர். பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம் எனத் தானும் சிவனைச் சுற்றி நிற்கும் சக்திமிக்க கணங்களான பேய்களில் ஒன்றாகும் வரம் வேண்டும் என்கின்றார் காரைக்கால் அம்மையார். ஆக பேய் என்றால் பெரிய தீவிரமான சக்தி மிக்க என பொருள். அப்படின்னு இத பத்தி படிச்சது ஞாபகம் வந்தது. இது இந்த இடத்துல சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ஐயா அர்த்தனார் ஐயா வாருங்கள் ஐயா. கீழே உங்க இருக்கிறவங்க யாராவது இப்ப லக்ஷ்மி இருக்காங்க, அவங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டுருங்க சார். அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அம்மா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்து. கிருத்திகா சொல்லுங்க. கிருத்திகா. இல்ல அந்த அந்த ஒப்புமை, அந்த தேடல், அதற்குண்டான ஒரு விஷயம் நீங்க தேடி தேடி பார்க்கிறது ரொம்ப நல்லா இருக்காது ரத்னாயா. இப்படிதான் நாங்க நாங்க கற்றுக்கொள்ள இன்னைக்கும் அப்படிதான் இருக்கோம். ஆனாலும் அந்த தீவிரம் வந்து ஆரம்பத்துல எங்க கிட்ட இருந்த அதே தீவிரம் ஆஹ் நல்லா இருக்கு. ஆனந்தமா இருக்கு பார்க்கிறது. நன்றிம்மா, நன்றிம்மா. இது நேத்து சொல்லும்போது எனக்கு மறந்துருச்சு. இது ஐயா கிட்ட நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படிச்சு காமிச்சு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஞாபகப்படுத்தினார். அப்பதான் எனக்கு தோணுது. எனக்கு என்னடா பரவாயில்ல நமக்கு தோணல அப்படின்னு நினைச்சேன். நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை அல்லது கேள்விகளை வைக்க வரலாம். எதுவும் இருந்தா. சரி, ரைட். இதுல வந்து தாய், மகள், தாரம் அப்படின்னு மூணையுமே சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து தாயா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அன்பு. அதே மாதிரி மகளா இருக்கிறது அப்படிங்கிறது உரிமை. ஆனா அதே நேரத்துல மனைவியா இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கடமை. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா கடமையும் ஒரு பெண் தான் செய்வாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்கிலீஷ்ல ஷீ அப்படின்னு மட்டுமே எழுதுனா போதும். கீன்னு எழுத வேண்டிய தேவையே கிடையாது. ஷீல கீ அடங்கிடும்.
அதே மாதிரி உமன் அப்படின்னு எழுதிட்டா போதும், அங்க மென்னு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஃபீமேல் அப்படின்னு எழுதிட்டா போதும், அங்க மேல்னு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயற்கையிலேயே இருக்கு. அதை நம்ம யோசிச்சு பார்த்தா தெரியும். அது வந்து நம்ம திருக்குறள்ல வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மனைவியா இருந்தா அப்பதான் அதுதான் வாழ்க்கையில துணை, அதுதான் நலம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு 6வது திருக்குறள் ஒண்ணு இருக்கும் வாழ்க்கை துணை நலத்துல. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண் அப்படிங்கிறது. சோர்வே இல்லாம இருப்பாங்க, அவங்கதான் பெண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து பெண் பிள்ளை அப்படின்னு 2வது வரியில தொடங்கி கடைசியில 4வது வரிக்கு போகும்போது தாயும் மகளும் தாரமும் அப்படின்னு எல்லாமாவும் ஒரே பெண்ணே வந்து எல்லாமாவும் இருக்கவும் முடியும். அது மாதிரி ஒரு விஷயத்தான் அந்த பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு இது. இன்னைக்கு கிருத்திகா சொன்ன பாடல் தான் இன்னைக்கு ஓதுவதற்குமா அப்படின்னு நேத்தே முடிவு பண்ணதுனால நான் வேற பாட்டு படிக்கல. அதனால இன்றைக்கான பாடல் இவளே சங்கரனார் மனை மங்களமாம், இவளே சங்கரனார் மனை மங்களமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் ஒரு தெய்வம் உண்டாக, துவளேன் துவளேன் ஒரு தெய்வம் உண்டாக, மெய் தொண்டு செய்தே, துவளேன் ஒரு தெய்வம் உண்டாக, மெய் தொண்டு செய்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றி நன்றி அர்த்தநாரி, நன்றிங்க. அம்மா விந்தியா அம்மா வந்திருக்கீங்க. அம்மா இருக்கீங்களா? அம்மா விந்தியாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1178வது திருமந்திரம். வாயு மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே. உயிர்களின் உயிர்ப்பு ஆற்றலையும் நினைவாற்றலையும் கடந்து நிற்பவள் பராசக்தி. அதைத்தான் வாயு மனமும் கடந்த மனோன்மணின்னு திருமந்திரத்தில் படைத்துள்ளார் திருமூலர். பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, அதற்கு விளக்கம், பேய்களையும் பூத கணங்களையும் பெரிதும் விரும்பி தன் பரிவாரங்களாக கொண்டிருக்கின்ற பெண்ணில் பெருந்தகை. அடுத்த அடி, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு, தத்துவ ஞானங்களையும் தான் எழு சிந்தனைகளையும் கடந்து நிற்கும் தயாபரனான சிவ பரம்பொருளுக்கு. தயா என்றால் கருணை நிறைந்தவன் சிவன் என்ற அர்த்தம். 4வது அடி, தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே.
சிவபெருமானுக்கு தாயாக, மகளாக, தாரமான துணையாகவும் இருப்பவள் இவளே என்பது உயர்ந்த ஒரு பொருள். கழக வெளியீட்டில் நுட்பமான பொருளை உரையாசிரியர் தந்துள்ளார். மாற்றம் மனம் கழிய நின்ற மனோன்மணி அம்மை அவளுடைய திருவடி போற்றும் பேய்களும் பூத கூட்டங்களும் மிகுதியாக உடைய பெண் பிள்ளை. தேர்வும் தெளிவும் எட்டாத சிவபெருமானுக்கு தாய், மகள், மனைவி என்னும் முறைமையின் உடையவள் ஆவள். 35ஆம் மெய் அன்னை மெய். இதனின்றும் 34வதாகிய அருளோன் மெய் தோன்றும். இந்நிலையில் தாயாவள். 36வதாகிய அத்தன் மெய்யினின்றும் 35வதாகிய அன்னைமை தோன்றும். இந்நிலையில் மகளாவள். 34வதாகிய அருளோன் மெய் அருளும் சக்தி ஆண்டானும் சிவன் கூடிய சதாசிவ தத்துவமாகும். இந்நிலையில் மனைவி ஆவாள் என்று உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். இதற்கு சற்று இணையான பாடல் சகலகலா வள்ளி மாலையில் உள்ள பாடல் குமர குருபர சுவாமிகள் அருளியது. 9வது பாடல். சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய் ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னநடை கற்கும் பதாம் புயத்தாயே சகல கலாவல்லியே. கலைமகளே, பாடலின் பொருள், கலைமகளே, நிலம் வரை நீண்டு வளர்ந்துள்ள துதிக்கையை உடைய பிடியும் அரச அன்னமும் வெட்கப்படுமாறு நடை பயிலும் திருவடிகளை உடையாய். கலை கல்வியின் கடலே, உன் இனிய நல்லருளால் யான் உன்னை உணரும் பேறு பெற்றேன். சொற்கும் பொருட்கும் உயிராக இருப்பது உண்மை அறிவே. நீயே அவ்வறிவின் உருவமாக இருப்பவள். இவ்வியல்பு கொண்ட நின்னை அவ்வுள்ளம் உணரும் ஆற்றல் பெற்றார் யார்? ஒருவரும் இலர். உன்னை முழுமையாய் யாராலும் நினைத்து காண முடியுமோ? சிந்தையையும் மொழியையும் கடந்து நிற்பவள் நீ. அன்னையே, அருள் புரிவாயாக. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமண பூங்கடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவருக்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்கிறது அபிராமி அந்தாதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.